மது பழக்கத்தில் சிக்கிய ஊர்வசி. என்னங்க இது? அவங்க மது பழக்கத்தில் சிக்கினாங்களா? வாங்க அது என்னன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம். 700 படங்கள், 2 முறை திருமணம், மது பழக்கத்தில் சிக்கிய பிரபல நடிகை ஊர்வசி. தென்னிந்திய சினிமாவில் 80-90களில் கொடிகட்டி பறந்த நடிகையாக திகழ்ந்தவர் தான் அந்த நடிகை. டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்த அந்த நடிகை குணச்சித்திர ரோலில் தற்போது நடித்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். 700க்கும் மேற்பட்ட தென்னிந்திய படங்களில் நடித்த அந்த நடிகை ஓவராக மதுப்பழத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து தற்போது மீண்டும் வந்திருக்கிறார். அது வேறு யாருமில்லை, நடிகை ஊர்வசி தான். மலையாளத்திலிருந்து தமிழில் நடிக்க வந்தாலும் அதிகமான படங்களில் தமிழில்தான் நடித்துள்ளார். குணச்சித்திர நடிகையாக இருக்கும் ஊர்வசி தனது வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும்போது பல பிரச்சனைகளை சந்தித்தார். தனிப்பட்ட பிரச்சனையால் மதுவுக்கு அடிமையாகி சினிமா வாழ்க்கையை அழித்து கொண்டார். திருமண வாழ்க்கையும் அதனால் பாதிக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு நடிகர் மனோஜ் கே ஜெயனை திருமணம் செய்த ஊர்வசி ஒரு மகளை பெற்றெடுத்தார். அதன் பின் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு கோர்ட் வரை சென்று விவாகரத்தை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 2016இல் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் சிவபிரசாத் என்பவரை 44 வயதில் திருமணம் செய்து பிரஜாபதி என்ற மகனை பெற்றெடுத்தனர். தற்போது நடிப்பில் கவனத்தை செலுத்தி வரும் ஊர்வசி முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து வருகிறார். சூப்பரான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஊர்வசி மேமோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அதுவும் ஜேபிபி படத்தில் ஒரு அம்மா கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க ஊர்வசி மேம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி ரோலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சீரியஸான ஒரு ரோலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வில்லி ரோலாக இருக்கட்டும், எந்த ரோலாக இருந்தாலும் சரி ஊர்வசி மேம் அதை சூப்பராக நடித்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பல திறமைகள் இருக்குது. அதுலேயும் அவங்கள சொல்லணுன்னா இன்னும் முந்தானை முடிச்சு படத்தில் அவங்க நடித்த நடிப்பு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சதந்திரம் படத்துலையுமே அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ நிறையா படங்களில் அம்மா கேரக்டரில் அவங்கள மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு நடிச்சிட்ருக்காங்க. அதுவும் சூரரை போற்று படத்தில் அவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஐயா ஜெயிச்சிடியா மாறா அப்படின்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், உன்னை நம்பிதாயா இந்த ஊரே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் நமக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம அம்மா தான் உண்மையிலே நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஊர்வசி மேம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அந்த ரோலில். ஸோ இந்த மாதிரி அவங்க பயங்கரமாக நடிச்சிட்ருக்கிறவங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து தான் அவங்க இதை இப்போ பயங்கரமான நடிகையாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.